Hi guys, welcome to my vlog. ஸோ இன்னைக்கு வந்து ஏப்ரல் 14. இது வந்து என்னோட ஊர்லேருந்து என் ஃப்ரெண்டு வித் ஹெல்ப் ஆஃப் மை ஃப்ரெண்டோட மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு என் பைக்கை வந்துட்டு கொரியர் போட போகிறேன். ஸோ மெட்ரோ லாஜிஸ்டிக்ஸ் இதில் தான் வந்துட்டு என் பைக்கை வந்து கொரியர் போட்டிருந்தோம். ஸோ ரீச் ஆகிறதுக்கு வந்து 1 day ஆனிச்சு, ஏப்ரல் 16th. ஸோ ரீச் ஆகிடுச்சு. இப்படி தான் வண்டியை வந்து ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபியூ திங்ஸ் ஆர் கெப்ட். அந்த பைக் மேலே வந்து சில திங்ஸும் வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அந்த டேமேஜ் எதுவும் ஆகாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. பட் ஈவன் தோ இஃப் இன்கேஸ் டேமேஜ் ஆயிருந்தால் கூட அவங்க வந்து பொறுப்பு கிடையாது. இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது கொரியர் பண்ணுறதுல. ஸோ இப்படி தான் சேஃபாக நாங்கள் பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சோம். ஸோ வி ஆர் பெய்ட் அரௌண்ட் 500 ஃபார் த பேக்கேஜிங் இட் செல்ஃப். ஸோ பபுள் ட்ராப்லாம் போட்டு இந்த கார்ட்போர்ட்லாம் போட்டு சேஃபாக பேக் பண்ணி அன்லோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை வந்து அன்ராப் பண்ணதுக்கப்புறமே நான் செக் பண்ணேன், ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ் இருக்குதா, ஏதாச்சும் டேமேஜ் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். ஸோ நத்திங் மேஜர். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக ஸ்டிக்கர் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஓகே, அது எவ்வளோ பரவாயில்ல. ரதிமினா பஸ் சர்வீஸ்க்கு மெட்ரோ லாஜிஸ்டிக் ஸோ ஃபார் பெட்டர். இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம்தான். ஸோ ஒரு வழியாக ஆர்எஸ்ஏ வெஹிக்கிள் கான்டாக்ட் பண்ணேன். அந்த மெட்ரோ லாஜிஸ்டிக் கோயம்பேடு ஹப்புக்கே வந்துட்டு நான் ஆர்எஸ்ஏ வெஹிக்கிள் வர சொல்லிட்டு அங்கே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நானே ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இக்னிஷன் ஆன் ஆகுது, ஸ்பீடோமீட்டர் ஆன் ஆகுது. பட் நான் செல்ஃப் அடிக்க ட்ரை பண்ணேன், செல்ஃபே அடிக்கலை. இந்த டைம் நான் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ண போகும். ஸோ அதான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் இங்கே. ஸோ நான் இன்ஜின் சுவிட்ச் ஆன் பண்ணி செல்ஃப் அடித்து பார்க்குறேன், செல்ஃபே எடுக்கலை சுத்தமாக. அந்த கிராங்கிங் கூட ஆகலை. செல்ஃப் அடிக்கிற சவுண்ட் வரல, அது கூட வரலை. ஸோ ஓகே, இப்போ வந்து வண்டியை வந்துட்டு 360 டிகிரியில் வீடியோ எடுத்துக்கிறேன் ஆர்எஸ்ஏ வெஹிக்கிள் ஏற்றுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்துட்டு இன்கேஸ் இதுக்கப்புறமே வந்து ஆர்எஸ்ஏ வெஹிக்கிள் தான் ஏதாச்சும் டேமேஜ் ஆனிச்சுன்னா ஆர்எஸ்ஏ வெஹிக்கிளும் அப்ரிலியாவும் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களோட பொறுப்பில் தான் வண்டியை கொடுக்குறோம். ஸோ அதனால் ஆர்எஸ்ஏ வெஹிக்கிள் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 360 வீடியோ எடுத்துக்கிட்டேன், வண்டி அப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இது நீங்களுமே பண்ணணும். இன்கேஸ் இந்த சுச்சுவேஷன் உங்களுக்குலாம் வரக்கூடாது. இன்கேஸ் வந்தால் இப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து எந்த டைமில் வந்து ஆர்எஸ்ஏ வெஹிக்கிள் லோட் பண்ணியிருக்காங்க, எந்த டைமுக்குள்ளே போய் அங்கே ஷோரூமில் சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட டீட்டெயில்ஸோட போட்டு நம்ம நேமு நம்ம சிக்னேச்சர் வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ரேக்கில் வந்துட்டு ஃப்ரண்ட் வீலில் ஏற்றி அதை ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணுவாங்க, பெல்ட் பண்ணி போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாமல் இருக்கிறதுக்காக. முப்பது நாள் தானே ஆகுது. இந்த ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது ஓகே தான். ஆனால் எனக்கு ரொம்ப பார்க்குறப்போ அந்த இடத்துல இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னென்னா நான் என்னோட பைக்ஸை வந்து வேறு யாரும் தொடுறதே வந்துட்டு எனக்கு பிடிக்காது. டு பி ஃப்ராங்க், அதான் என் பைக் கார் மை பர்சனல். அது என்னோட ஒரு எக்ஸ்டென்ட் மாதிரி தான். அது வந்து வேறு யாரும் டச் பண்ணுறது, வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பார்க்கிங் நிறுத்தியில் வேறு யாரும் உட்கார்றது ஆப்வியஸ்லி யாருக்குமே பிடிக்காது. அது வேறு யாராச்சும் நவுத்திட்டாங்க கை வச்சு, அவ்வளோதான் நான் வந்துட்டு வேறு லெவலில் கோவமாயிடுவேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது என் பைக்கை வந்துட்டு வேறு யாராச்சும் டச் பண்ணாலே. ஆனால் இங்கே வந்து வேறு வழியே கிடையாது. நான் வந்துட்டு அவங்கள ஹேண்டில் பண்ண விடுறேன். நான் ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக தான் நிற்கிறேன். எனக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு இந்த சுச்சுவேஷன் இந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியாது. இட்ஸ் ஓகே, நாட் எவ்ரி ஒன் ஆர் சேஃப், ரைட்? ஸோ இதுமாரி வந்துட்டு லோட் பண்ணிடுவாங்க. ஸோ லோட் பண்ணதுக்கப்புறமேலு ரெண்டு சைடும் இந்த பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் அந்த கம்பி வருதுல்ல, ஸோ அந்த பார்ட்டில் வந்துட்டு பெல்ட்டு கொடுத்து ரெண்டு பக்கமுமே டைட்டாக இறுக்கி கட்டிடுவாங்க. ஸோ தட் வண்டி ஆடாமல் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராசஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதை ஃபுல் டைட்டுக்கு இழுத்து கட்டும் போது அந்த சஸ்பென்ஷன் ஃபுல்லாக அமுங்கியிருக்கும். வண்டி இங்கிட்ட ஆடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரெஷருக்கு சஸ்பென்ஷன் அழுத்தி தான் கட்டுவாங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
எனக்கு இது நான் வந்து மீன்வாயில் வந்துட்டு நான் அப்ரிலியா இந்தியாவுக்குமே மெயிலெலாம் போட்டிருந்தேன். இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி RSA சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயில் போட்டிருந்தேன். ஸோ அதுக்குமே அவங்க ரிப்ளை மெயிலெலாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்குமே அந்த கன்சர்ன் புரிஞ்சிச்சு. ஸோ கன்சிடரிங் நம்ம லாங் ரைட்ஸ் தான் நிறையா பண்ணுறோம் அப்படிங்கும் போது இட் மேக் சென்ஸ் அவங்களுக்கும். 50 கிலோமீட்டர் சப்போர்ட்டுங்கிறது நம்மளோட சர்வீஸ் நெட்வொர்க்கு அது சரியாக வராது. அவங்க மேபி அந்த பாலிசி வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கிற பிராண்ட் மாதிரி ஒரு ராயல் என்ஃபீல்டு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா 50 கிலோமீட்டருக்குள்ளே எப்படியும் ஒரு சர்வீஸ் சென்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் நமக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறதே டோட்டலாகவே 4 சர்வீஸ் சென்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 50 கிலோமீட்டர்ஸ் பாலிசி வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவங்களுக்கே புரியுது. ஸோ அவங்க வந்து வெண்டார் கிட்ட வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறோம் இதை பற்றி, வில் டாக் டு த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் போட்டிருக்காங்க. பீங் செட் தட், ஸோ RSA வெஹிக்கிளில் லோட் பண்ணியாச்சு. நான் அந்த மெயிலோட ரிவர்ட் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த RSA வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது என்னால் சத்தியமாக முடியல. அந்த சஸ்பென்ஷன் எவ்வளோ அமைங்கிருப்பாங்க அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜஸ்ட் 40 days ஹோல்ட் கைஸ். இந்த மாதிரி நம்ம கண் முன்னாடியே இப்படி போகிறது வந்துட்டு அந்த ஃபீலிங்லாம் வந்துட்டு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் வந்துட்டு இட்ஸ் ஓகே. இந்த சர்வீஸ் இங்கேருந்து ஃப்ரீ தான். ஏன்னா இங்கேருந்து ஷோரூம் ஜஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் வருமா தான் கோயம்பேடுலேருந்து. சவேரா மோட்டார்ஸ் அங்கே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஆஃபீஸில் ஆஃபீஸில் இருந்த பர்மிஷன் போட்டு வந்தேன். இந்த லோடிங் ப்ராசஸ் பார்க்கணும், கரெக்டாக சேஃபாக பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ மெட்ரோ லாஜிஸ்டிக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா வந்துட்டு சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் GT 650 வந்து தமிழ்நாடு டு பெங்களூர் கொரியர் போட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த worst எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.